விஜய் அவர் கட்சி ஆரம்பித்ததே தான் முதலமைச்சர் ஆகிறதுக்கு தான் கட்சி ஆரம்பித்தேன்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு முதலமைச்சர் ஆசை இருக்கிற அளவுக்கு அரசியல் தெளிவு இல்லைங்கிறது தான் அவருடைய பேச்சிலேருந்து நான் பார்த்தது. அதான் சொல்கிறேன்னே, இப்படி திமுகவை தலைவர்களை திட்டினா தான் தன் முதலமைச்சர் ஆகலான்னு நினைக்கிறார். அவருடைய கற்பனை தான். அவருடைய நோக்கம் மக்களுக்கு நன்மை செய்வதல்ல. எந்த போராட்டத்திலாவது விஜய் கலந்து கொண்டு மக்களோடு மக்களாக நின்று போராடி இருக்கிறாரா? இல்லை. எல்லாம் வீட்டில் உட்காந்துட்டு பனையூர் பங்களாவில் இருந்துக்கிட்டே அரசியல் நடத்தலான்னு பார்க்குறாரு. ஆனால் பேசும்பொழுது தான் முதலமைச்சர் ஆகணுங்கிற ஆசை மட்டும் பெருசாக இருக்குது. அதை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார், அவ்வளோதான். எதிர்கட்சிகள் நல்ல திட்டம் கொண்டு வந்திருக்குன்னா பொறுக்காது. முதலமைச்சர் மக்களோடு நெருங்கி பழகுகிறார் என்றால் பொறுக்காது. முதலமைச்சர் ஆட்சியின் மூலம் பல நல்ல திட்டங்களை வழங்கி வருகிறார் என்றால் பொறுக்காது. காரணம் ஒரே காரணம்தான். எப்படியாவது இந்த நாட்டில் முதலமைச்சர் ஆகிவிடும் என்று என்றைக்கு கனவு கண்டாரோ தெரியவில்லை. அந்த கனவை நிறைவேற்ற வேண்டும் என்று துடிக்கிறாரே தவிர, மக்களோடு பழகி மக்களிடம் சென்று மக்களுக்காக போராடி மக்களுக்காக பேசி முதலமைச்சராக வேண்டும் என்று அவர் நினைக்கவில்லை. அது அந்த கூடியிருக்கிற ரசிகர்கள் கூட அதை கவனிச்சிருப்பாங்களான்னு தெரியாது. ஏன்னா இங்கே செய்திகள்லாம் பார்க்கும்போது எல்லாம் இங்கே உட்காந்து பாட்டில் திறந்து மது அருந்து கொண்டிருந்த காட்சிகள்லாம் பார்த்தேன். அதனால் அங்கே இருக்கிறவங்க கூட சும்மா அந்த கூட்டம் சேர்க்க வந்தவங்களாக இருக்காது. விஜய் என்ன பேசுகிறார் என்று புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக கூட எனக்கு தெரியும். விஜய் அவர் கட்சி ஆரம்பித்ததே தான் முதலமைச்சர் ஆகிறதுக்கு தான் கட்சி ஆரம்பித்தேன்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு முதலமைச்சர் ஆசை இருக்கிற அளவுக்கு அரசியல் தெளிவு இல்லைங்கிறது தான் அவருடைய பேச்சிலேருந்து நான் பார்த்தது. தமிழ்நாட்டில் என்ன நடக்குது, திமுக எந்த அளவுக்கு மக்களை திட்டங்களை வகுத்து மக்களுக்கு வழங்கியிருக்கு, இந்த 5 ஆண்டு காலத்தில் இங்கே எவ்வளவு பெரிய முன்னேற்றங்கள், பள்ளி மாணவர்கள் கல்வியிலேருந்து நின்று போகாமல் இருக்கிறது, காலை உணவு திட்டம் தொடங்கி பல்வேறு தொழிற்சாலைகள் ஏறத்தாழ 2 லட்சம் பேருக்கு மேல் வேலை கொடுத்த ஒரு ஆட்சியாக, பல வகையிலும் தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதையில் எடுத்து செல்லும் ஆட்சியாக மு.க. ஸ்டாலின் ஆட்சி இருக்கிறது. தலைவர் கலைஞர் அவர்கள் எப்படி பல திட்டங்களை கொண்டு வந்தாரோ அதே போல் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து செய்து வருகிறார். தமிழ்நாடு தகவல் தொழில்நுட்பத்துறையிலே வளர்ச்சி அடைந்ததுக்கு காரணமே இங்கே டைடல் பூங்காவை தலைவர் கலைஞர் அவர்கள் 96 கொண்டு வந்தார். அந்த இடமே பல லட்சம் பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு பகுதியாக, அதே போல் மகளிர் முன்னேற்றத்திற்காக, பெண் கல்விக்காக பல திட்டங்களை வகுத்திருக்கிறார். இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் பெண்கள் மேற்படிப்பு படிப்பதற்கான உதவிகளை செய்திருக்கிறார். பல வகையிலும் மக்கள் நல்ல திட்டங்களை செய்து வருகிறார். வீடு தேடி மருத்துவம், அதே போல் இன்றைக்கு வீடு தேடி ரேஷன் பொருட்கள் என்று வயது முதிர்ந்தவர்களுக்கு சிரமம் இல்லாமல் பல திட்டங்களை இருப்பதற்கு சில திட்டங்களை வகுத்திருக்கிறார். மக்கள் திமுக தலைவரை, முதலமைச்சரை செல்லும் இடமெல்லாம் பெரிய அளவில் வரவேற்பு கொடுத்து மகிழ்கிறார்கள். இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் திமுகவை திட்டிக் கொண்டிருக்கிறார். சொல்லும்போது நீங்க அப்பா கிடையாது, நீங்க அங்கிள், கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க, நீங்க ஒரு கபடதாட மு.க. ஸ்டாலின் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி பாருங்க? அதான் சொல்றேன்னே, இப்படி திமுகவை தலைவர்களை திட்டினா தான் தன் முதலமைச்சர் ஆகலான்னு நினைக்கிறார். அவருடைய கற்பனை தான். அவருடைய நோக்கம் மக்களுக்கு நன்மை செய்வதல்ல. எந்த போராட்டத்திலாவது விஜய் கலந்து கொண்டு மக்களோடு மக்களாக நின்று போராடி இருக்கிறாரா? இல்லை. எல்லாம் வீட்டில் உட்காந்துட்டு பனையூர் பங்களாவில் இருந்துக்கிட்டே அரசியல் நடத்தலான்னு பார்க்குறாரு. ஆனால் பேசும்பொழுது தான் முதலமைச்சர் ஆகணுங்கிற ஆசை மட்டும் பெருசாக இருக்குது. அதை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார், அவ்வளோதான். சார், அதே மாதிரி உங்கள் ஆட்சியில் பாதுகாப்பு இருக்கா, ஒரு நேர்மை இருக்குதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் சொல்கிறேன், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இங்கே மட்டுமல்ல, இந்தியா முழுமையிலும் இருக்கிறது. பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நிறைய இருக்கிறது. ஆனால் இந்த ஆட்சியிலே குற்றம் நடந்ததாக தெரிந்து புகார் வந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த குற்றவாளியை கைது செய்து சிறையில் அனுப்பி கொண்டிருக்கிறோம். அதைத்தான் ஒரு அரசு செய்ய முடியும். ஏனென்றால் குற்றங்கள் யாரும் சொல்லி செய்வதில்லை. சில கிராம பகுதிகளிலே குற்றம் நடந்தால் கூட, இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்திலே நடந்த குற்றம், அன்று இரவே அந்த குற்றவாளி கைது செய்யப்பட்டார். இப்படி எல்லா குற்றத்திலும் குற்றச்செயலில் ஈடுபடுபவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறது. அதைத்தான் அரசாங்கம் செய்ய வேண்டும். எங்கே என்ன குற்றம் நடக்கிறது என்பதை அரசாங்கம் பார்த்து கொண்டிருக்க முடியும். எந்த அரசாங்கத்தாலும் முடியாது. வீட்டுக்கு ஒரு காவல்காரரை அனுப்பித்தான் இதெல்லாம் செய்ய முடியும். அது சாத்தியமில்லை.
இந்த மாதிரி எனக்கு ஒரு துன்பம் நேர்ந்திருக்கிறது என்று யாராவது புகார் கொடுத்தால் உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுக்கிற அரசாங்கமாகத்தான் இந்த அரசாங்கம் விளங்கி கொண்டிருக்கிறது. அதே மாதிரி திமுக செயல்படுற திட்டங்களை குறித்து விமர்சனம் செஞ்சிருக்காரு. குறிப்பா பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தா போதுமா அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு. எப்படி சொல்றாரு? அதுவும் ஒரு திட்டம் தான். அது ஒரே திட்டம் இல்லை, காலை உணவு திட்டம் சிறுவர்களுக்கு, பள்ளி சிறுவர்களுக்கு. இதை இப்போ அவர் பாராட்ட மாட்டாரா? இங்கே இவ்வளவு தொழிற்சாலைகள், அந்நிய முதலீடுகள் வந்திருக்கின்றன, இதை பற்றி பேசுவாரா? கல்விக்காக நிதி கொடுக்குறோமே பெண்களுக்கு, அதை பற்றி பேசுவாரா? வீட்டு வேலை செய்யும் பெண்கள், பெரிய வருமானம் கிடையாது, அந்த வீட்டில் கொடுக்குற 500 ரூபாய் 600 ரூபாய் சம்பளத்தில் இருக்கிற பெண்கள், இங்கிருந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் வேலை செய்யும் பெண்கள் இலவசமாக பேருந்தில் பயணம் செய்யலாம் என்று ஒரு திட்டம் எழுதி வச்சிருக்காரு, அதை பாராட்டுவாரா? 1000 ரூபாய் கொடுத்தால் போதுமா என்று எதற்காக கேட்கிறார் என்றால், அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று அவரிடம் யாரோ சொல்லி இருக்கிறார்கள். அவர் உணர்ந்திருக்க மாட்டார். அவர் பேச்சிலெல்லாம் தொடர்ந்து என்ன நடக்கிறது என்று கவனித்து வந்த மாதிரி தெரியவில்லை. யாரோ எழுதி கொடுத்ததை பேசியிருப்பது போலதான் தோன்றுகிறது. பெண்கள், வீட்டிலே இருக்கும் பெண்கள் கணவனிடம் ஒரு சின்ன தேவைக்கு கூட கணவனுக்காக காத்திருக்க வேண்டிய சூழ்நிலையிலிருந்து அவர்களே ஏதோ செலவு செய்து தங்கள் தேவைகளை நிறைவு செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு தான் இந்த 1000 ரூபாய். 1000 ரூபாய் எந்த பெண்ணையும் குபேரராக்கி விடாது. ஆனால் அவசிய தேவைகளுக்கு கணவர் அலுவலகத்திலிருந்து வரும்பொழுதோ அல்லது வேலையிலிருந்து முடிந்து வரும் வரைக்குமே காத்திருக்காமல் பெண்களே ஏதேனும் செய்து கொள்ளலாம். இதெல்லாம் ஒரு சிறு தொகை. 1000 ரூபாய் என்பது ஒரு சிறு தொகை, ஒரு குடும்பம் நடத்தக்கூட உதவாது. தனிப்பட்ட முறையில் அந்த பெண்களின் தேவைகளை நிறைவு செய்து கொள்வதற்கு இந்த பணமெல்லாம் உதவும். இப்படித்தான் இதெல்லாம் செய்திருக்கிறோம். எல்லோருக்கும் ஒரு துன்பம் வரக்கூடாது. அவசர தேவை ஏற்படும் பொழுது அவர்கள் கணவனுக்காக காத்திருந்து ஒரு பென்சில் வாங்க வேண்டும் தன்னுடைய பள்ளிக்கூடம் போகிற மகனுக்கு அல்லது மகளுக்கு என்றால் 1000 ரூபாய் இருந்தால் ஒரு 25 ரூபாயை கொடுத்து ஒரு பென்சில் வாங்கிக்கொள், 10 ரூபாயை கொடுத்து ஒரு பென்சில் வாங்கிக்கொள் என்று சொல்லலாம். அல்லது கணவன் வீட்டிலிருந்து வேலை முடித்து வரும் வரைக்கும் அந்த பிள்ளை எழுதாமல் இருக்கும். இது போன்ற சின்ன சின்ன உதவிகளுக்கு இந்த பணம் பெரிய அளவிலே உதவுகிறது என்பதுதான் பெண்கள் உணர்ந்திருக்கிற ஒன்று. சார், குறிப்பா தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எங்க போனாலும் நான் உங்க அப்பா அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறது எந்த மாணவர்கள்ட்ட. அப்படி இருக்கும்போது தமிழக முதல்வர் சொன்ன அந்த வார்த்தையை நீங்க அப்பா கிடையாது, நீங்க அங்கிள் அப்படின்னு சொல்லி வார்த்தைக்கு வார்த்தை அங்கிள் இது வெரி ஒஸ்ட் அங்கிள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? அதான் சொல்றேன், எந்த பெருமையும் எதிர்கட்சிக்கு வரக்கூடாது, பொறுக்காதவருக்கு. எதிர்கட்சிகள் நல்ல திட்டம் கொண்டு வந்திருக்குன்னா பொறுக்காது. முதலமைச்சர் மக்களோடு நெருங்கி பழகுகிறார் என்றால் பொறுக்காது. முதலமைச்சர் ஆட்சியின் மூலம் பல நல்ல திட்டங்களை வழங்கி வருகிறார் என்றால் பொறுக்காது. காரணம் ஒரே காரணம்தான், எப்படியாவது இந்த நாட்டில் முதலமைச்சர் ஆகிவிடும் என்று என்றைக்கு கனவு கண்டாரோ தெரியவில்லை, அந்த கனவை நிறைவேற்ற வேண்டும் என்று துடிக்கிறாரே தவிர மக்களோடு பழகி, மக்களிடம் சென்று, மக்களுக்காக போராடி, மக்களுக்காக பேசி முதலமைச்சராக வேண்டும் என்று அவர் நினைக்கவில்லை. தேர்தலில் நாமினேஷன் ஃபைல் பண்ணோன்னா நம்ம முதலமைச்சர் ஆக்கிடுவாங்கன்னு நினைக்கிறார் அவர். இந்த நினைப்பு தான் அவர் பழப்ப கெடுக்க போகுது. அதே மாதிரி கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக சொல்லியிருக்காரு. ஒருவேளை பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கும் முயற்சி பண்றாரோ என்னமோ தெரியல. முடிஞ்சா இங்கே முதலமைச்சர் ஆகலாம், அதுக்கப்புறம் பிரதமர் ஆகலான்னு கூட நினைக்கிறாரோ என்னவோ தெரியல. அதே மாதிரி பிரதமர் மோடி கிட்டே நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக வந்தீங்க, ஆனா இந்தியாவை பிளவுபடுத்துறீங்க, முஸ்லீம் மக்களை பிளவுபடுத்துறீங்கன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. இது எப்படி பாருங்க? அதுதான் சொல்றேன், யாரும் எழுதி கொடுத்தது தான் இதெல்லாம். இன்னைக்கு தானே அது தெரியுது அவருக்கு. காலங்காலமா நாங்க எதிர்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். பொதுவா இந்த மாநாட்டுடைய அந்த பேச்சு சாராம்சம் அதை எப்படி பாக்குறீங்க? அது அந்த கூடியிருக்கிற ரசிகர்கள் கூட அதை கவனிச்சிருப்பாங்களான்னு தெரியாது. ஏன்னா இங்கே செய்திகள்லாம் பார்க்கும்போது எல்லாம் அங்கே உட்காந்து பாட்டில் திறந்து மது அருந்தி கொண்டிருந்த காட்சிகள்லாம் பார்த்தேன். அதனால் அங்கே இருக்கிறவங்க கூட சும்மா அந்த கூட்டம் சேர்க்க வந்தவங்களாக இருக்காது, விஜய் என்ன பேசுகிறார் என்று புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக கூட எனக்கு தெரியவில்லை.